வேலைக்கு போகிற பெண்களுக்கு எப்போவுமே மார்னிங் எழுந்தவுடனே ஒரு டாஸ்க். இன்றைக்கு என்ன சமையல் செய்து முடிக்கலாம், அதுவும் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அந்த வேலையும் செஞ்சாகணும். இன்றைக்கு எங்கள் வீட்டில் இட்லி மற்றும் முருங்கைக்காய் குருமாய். இது முருங்கைக்காய் குருமா பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதுக்கு நான் இஞ்சி, பூண்டு, தேங்காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா வதக்கி இதோட மிளகாய், தனியாய் தூள் சேர்த்து இந்த குருமாவை நான் வச்சுருக்கேன். இது நல்லா வதக்கி அரைச்சி இது வைக்க வேண்டிய குழம்பு இது. இது முருங்கைக்காயில் வைக்கும்போது ரொம்ப சூப்பராக கறி குழம்பு மாதிரி இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த லாஃபிங் புத்தா நான் ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சிருந்தேன். இன்றைக்கி தான் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு. இந்த வெற்றிலை கொடியும் இங்கே வாழை மரமும் பார்த்திங்கன்னா ரொம்ப பச்சை பசையில் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன் அப்படின்னா நேற்று பெஞ்ச மழை தான் காரணம். நேற்று செம்மையான மழை. அதனால் எங்கள் வீட்டில் இருந்த இந்த கார்டனில் இருக்க எல்லா செடிகளும் மரங்களும் இப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இன்றைக்கி நான் கொஞ்சம் தலைக்கு எண்ணெய் காச வேண்டியதாக இருக்குது. அது தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து சில பொருட்களையும் சேர்த்து நான் கொதிக்க வச்சு வடிகட்டி அதை பயன்படுத்துவேன். இன்றைக்கி அதே போல் இந்த குப்பைக்கீரை மற்றும் இந்த மணத்தக்காளி கீரை இதெல்லாம் கொஞ்சம் பறித்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நாளைக்கு சமையலுக்கு உதவும் அப்படின்னு. அதோட கொஞ்சம் வெள்ளை கரிசலாங்கண்ணியும் நான் பறித்து எடுத்துருக்கேன். கொஞ்சம் எண்ணெய்க்கும் கொஞ்சம் சமையலுக்கும். இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியில் நல்லா ஊற வச்சு நல்லா அரைச்சி இந்த சாறை நம்ம இந்த எண்ணெயில் காய வச்சு நம்ம தடவினா ரொம்ப நல்லா முடி வரும்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் பொடுதலை கீரையும் எங்கள் வீட்டில் நான் கொஞ்சம் வளர்த்து வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா பொடுகு வராமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால. இது மணத்தக்காளி கீரை எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நான் ஒவ்வொரு வாட்டியும் அதை உடச்சி விடுவேன். அழகாக துளுத்து வந்துடும். இந்த வியூ பாருங்கள். காலையில் நான் எப்போவுமே எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு ரவுண்டு மாடிக்கு செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு சூரியனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு இந்த மரத்தில் இருந்து கொய்யாக்காய் பறிக்கிறதோ இல்லை கீரை பறிக்கிறதோ பூ பறிக்கிறதோ இதெல்லாம் காலையில் ஒரு ½ அன் ஹவர் மாடியில் ஸ்பெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பி ஆகிடுவேன். அதே போல் பக்கத்து வீட்டு மாங்காய் மரம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதிலேருந்து மாம்பழம் விழும். சில இதெல்லாம் பறவைகள் கடித்து கீழே போட்டது தான். அதை எடுத்துகிட்டு போய் மாடுக்கு அது மாதிரி கொடுத்துருவோம். இன்றைக்கி நான் எண்ணெய் காய்ச்சினேன் பாருங்கள். தலைக்கு தேங்காய் எண்ணெயோட நான் ஒரு 15 இன்க்ரீடியன்ட் போடுவேன். ஆனால் இன்றைக்கி வெறும் 4 பொருட்கள் மட்டும்தான் போட்டு நான் இந்த எண்ணெய் காய்ச்சிருக்கேன்.